ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் மஷ்ரூம் கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். மஷ்ரூம் 200 கிராம் எடுத்திருக்கேன் நான். மஷ்ரூம்க்கு அப்புறமா பெப்பர் பவுடர். உங்கள்கிட்ட பெப்பர் பவுடர் ரெடியாக இல்லை அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு பெப்பரை எடுத்துகிட்டு வெறும் சட்டியில் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பெப்பர் பவுடர் ரெடி. அப்புறமா நெய். இதை நம்ம நெய்யில் வதக்க போகிறோம். உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் இதே கீ மஷ்ரூம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஷ்ரூமை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். நார்மலாக இருக்க மஷ்ரூமை ரெண்டாக வெட்டி அதுக்கப்புறம் அதை பீஸ் போடுவோம்ல, அது மாதிரி பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் சட்டியில் 2-3 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சூடான உடனே மஷ்ரூமை டைரெக்டாக நம்ம இதில் போட்டுடலாம். நீங்கள் மஷ்ரூமை போட்டு வதக்க ஆரம்பித்து மேலே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. மஷ்ரூமில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அப்படின்றதுனால இது கொஞ்சம் தண்ணி விடும். நீங்கள் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. நெய்யை போட்டு மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு போட்டு வதக்க ஆரம்பித்தோன்னா அது கொஞ்சம் தண்ணி விடும், கலரும் மாறும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வேக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. பார்த்தீங்களா, இப்போது ட்ரையாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் போச்சு அப்படின்னா மஷ்ரூம் தண்ணி விட ஆரம்பிக்கும், வெளியில் விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி பேன்லேருந்து போகிற வரைக்கும் நீங்கள் சும்மா வதக்கிக்கிட்டே இருங்க. அதை நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. மஷ்ரூம், உப்பு, பெப்பர் பவுடர் அவ்வளோதான் சேர்த்துருக்கோம். பார்த்தீங்களா, நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இது வதங்கி வர ஆரம்பித்தோன்னே நீங்கள் ஒரு மூடியால் அந்த இதை மூடி வச்சுருங்க. பார்த்தீங்களா, இப்போ நல்லா தண்ணி விட்டுட்டு வெளியில் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் மஷ்ரூமில் இருக்க தண்ணி தான், நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ணல இதுக்கு. பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கூட சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மிளகுத்தூளை போட போகிறோம். நீங்கள் முன்னாடியே மிளகுத்தூளை போட்டுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது கருகி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி வந்து அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா மஷ்ரூமை போட்டு வதக்கிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா வந்த தண்ணி எல்லாமே இப்போ நல்லா குறைஞ்சி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடரை நான் இதில் போடுறேன். மிளகுத்தூள் எதுக்கு இதில் சேர்க்குறோன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் காரத்தை நார்மல் காரம் சேர்க்குறத விட இந்த மாதிரி பெப்பர் மஷ்ரூம் ரொம்ப நல்லா சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. மஷ்ரூம் போட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். ஏன்னா மஷ்ரூம் ரொம்ப வதங்க தேவை கிடையாது, ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது. நீங்கள் மிளகுத்தூளை போட்டு ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா அது ஒரு கசப்பு மாதிரி வர ஆரம்பிக்கும். அதனால் இதை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இது சேர்ந்தோன்னே அந்த சூட்டுக்கு மஷ்ரூமோடு சேர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சேர்ந்து வந்தோடனே அடுப்பை நிறுத்திட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதாங்க, எவ்வளவோ சுவையான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மஷ்ரூம் ஃப்ரை ரெடி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியானது, சீக்கிரமே முடியக்கூடியது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.